ஜிவிஎம் சார் கூட என்னோட ஸ்பாட்டிஃபை ஓட 2வது வீடியோ தான். ஸ்பாட்டிஃபைல கேட்டு என்ஜாய் பண்ணும். ஹே ஹாய், நான் உங்கள் ஜிவிஎம் பேசுகிறேன். லைஃப்பில் நாம் நம்மளே ஒரு மெயின் கேரக்டராக ஃபீல் பண்ண வைக்கிற சில ஃபேவரட் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்பாட்டிஃபை அந்த ஃபீலுக்கான பர்ஃபெக்ட் பிளேலிஸ்ட்டு கொடுக்கும். உங்களோட மூமெண்ட்டுக்கு உங்களோட மிக்ஸை ஸ்பாட்டிஃபைல கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபை ரேடியோ உங்கள் டிரைவில் உங்களுக்கு பிடிச்ச வைபும் கூடவே வரட்டும். பேசுகிறேன். ஒரு டைரக்டராக நான் எங்கே போனாலும் மக்கள் என்னை பார்த்து கேட்பாங்க, எப்போ சார் உங்கள் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. நான் ரீசெண்டாக சலூனுக்கு போகும்போது, ரெஸ்டாரண்ட் போகும்போது, இல்லை கேபில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஸ்பாட்டிஃபை ப்ளே ஆச்சுன்னா அந்த ஆட் நான் வரும். பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், இந்த ஆட் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பண்ண விடிவி கணேஷ் சார் ஆடும் சரி, ஜிவிஎம் சாரோட ஆடும் சரி, என்னோடய ஃபேவரட் ஒர்க் இது அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஜிவிஎம் சார் கூட ஒர்க் பண்ணது என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இது. ஸோ வெரி ஹாப்பி. ஜிவிஎம் சார் கூட ஒர்க் பண்ணது என்னோடய மேனிஃபெஸ்டேஷன். இட் கேம் ட்ரூ. நான் லாஸ்ட் வீக் எனக்கு மேரேஜ். ஸோ அந்த டைம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதா இருந்தது. ரொம்ப கவலையோடு இருந்தேன், என்னடா அது ஜிவிஎம் சார் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, மேரேஜ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் நம்ம ஒன்று வேணும்னு கேட்டால் யூனிவர்ஸ் அதுக்காக வழி உருவாக்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் மேரேஜ் டைமில் சொல்லியிருந்தேன், நீங்கள் 23rd ஸ்கெடியூல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் வரேன், என்ன பிளான் இருந்தாலும் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது பாசிபிள் இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அண்ட் லேட்டர் ஆன் வெட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் கழித்து சொல்கிறாங்க, ஆனந்தா சார் கூட ஸ்கெடியூல் ரெக்கார்டிங் 23rd and 24 ஆயிருக்கு, வரீங்களா? நாங்கள் இம்மிடியேட்டாக நான் வரேன்னு சொல்லிட்டேன். எனக்கு சார்னு இதை பார்க்குறப்பெல்லாம் அந்த பவுண்டிங் ஹார்ட் பீட்னு ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த மாதிரி எனக்கு அப்படியே டப்பு அப்படியே சார் சார் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி Day 2 அப்போ சார் வரும்போதே ஹாய் கைஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்தாரா. சரி, இன்னொரு 3-4 நாள் சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா இன்னும் நல்லா ஜாலியாக சார்கிட்ட கொஞ்சம் அந்த பாட்டு பாடுறது, இந்த மாதிரி கேஷுவலாக நிறைய பேசுகிற மாதிரியான வைப்புக்குள்ளே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தது. பட் செம ஹாப்பி எனக்கு. நிறையா டேக்ஸ்லாம் சார் இம்ப்ரூவைஸ் பண்ணார், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாரு, இது ஓகேயா இப்படி பண்ணலாமா, எனக்கு என்னமோ இது செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப ஹம்பிளாக இருந்தார் சார். அவர் கூட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் மஞ்சள் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே போயிட்டேன். ரொம்ப ஹைப்பாக இருந்தது, சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே போயிருந்தேன். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் டிஸ்பிளே வச்சு எது வேணுமே சூஸ் பண்ணிக்கோன்னாங்க. இந்த வீடியோவை அடுத்து போடுறேன் பாருங்கள். தேங்க்யூ.